சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பராமரிப்பு பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் கணநாதனிடம் கேட்கலாம். விவேக், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தோட பராமரிப்பு பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் வசம் ஒப்படைப்பதற்கான பின்னணி என்ன? தமிழரசன், இந்தியா முழுவதும் சுமார் 6853 ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. இந்த ரயில் நிலையங்களில் 400 ரயில் நிலையங்களை ஏ மற்றும் A1 என்று சொல்லப்படக்கூடிய முதல் தர ரயில் நிலையங்களாக மத்திய அரசு அடையாளம் கண்டிருக்கிறது. இந்த முதல் தர ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை செய்வதற்காக IRSDA, இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என சொல்லக்கூடிய இந்திய ரயில்வேயினுடைய மேம்பாட்டு கழகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக இந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியாவில் முதல் கட்டமாக இதற்கு 6 ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் முதல் கட்டமாக இந்தியாவிலேயே முதல் ரயில் நிலையமாக போபாலில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை பெருநிறுவனங்களிடம், கார்ப்பரேட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய பெருநிறுவனங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 23 ரயில் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 23 ரயில் நிலையங்களில் இந்த தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட 2 ரயில்வே நிலையங்கள் மிக முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒன்று சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல், இன்னொன்று கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு. இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை இனி வருகிற 30ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய, அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் தனியார் நிறுவனம் ஒப்படைப்பதற்கான பணியை தற்பொழுது தெற்கு ரயில்வே தொடங்கி இருக்கிறது, இந்திய ரயில்வே தொடங்கி இருக்கிறது. இப்படி ஒப்படைப்பதன் மூலமாக அடுத்த கட்டமாக 45 ஆண்டுகளுக்கு இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை பெருநிறுவனங்களிடம் அவர்கள் ஒப்படைப்பார்கள். இதற்காக 350 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடாக அவர்கள் ஒதுக்கீடு இருக்கிறார்கள். 3 திட்டங்கள் அடிப்படையில் இந்த ஒவ்வொரு ரயில் நிலையங்களையும், முதல் தர ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். ஒன்று ரீடெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மறு மேம்பாடு, இன்னொன்று நியூ டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இல்லாத வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய புதிய மேம்பாடு, மூன்றாவது கமர்ஷியல் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வணிக வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம். இதில் சென்னை சென்ட்ரலை பொறுத்தவரை முதல் 2 நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் மற்றும் நியூ டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புதிய மேம்பாடு மற்றும் மறு மேம்பாடு ஆகிய திட்டத்தின் கீழ் 350 கோடி ரூபாய் ஆனது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான ஒப்பந்தத்தை கோருவதற்கு வருகிற 30ஆம் தேதி, ஜூன் 30ஆம் தேதி அவர்கள் காலம் ஒதுக்கி இருக்கிறார்கள். 30ஆம் தேதிக்குள் எந்த நிறுவனம் கோருகிறதோ அந்த நிறுவனத்திடம் இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை அவர்கள் ஒப்படைக்க இருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய மிக பழமையான ஒரு ரயில் நிலையங்களின் ஒன்றாக அது அறியப்படுகிறது. தெற்கு ரயில்வேயினுடைய மிக பெருமிதம் வாய்ந்த ஒரு ரயில் நிலையமாகும். சென்னையினுடைய ஒரு அடையாளமும் அறியப்படக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக இருக்கிறது. பல ஆயிரம் பேர் ஒவ்வொரு நாளும் வந்து பயணம் செய்கிறார்கள். இந்த ஏ கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய முதல் தர ரயில் நிலையமாக சென்னை அறியப்படுகிறது. அதாவது இந்த சரக்கு அது தொடர்பான வருமானத்தை தவிர, சரக்கு ஏற்றுமதி தொடர்பான வருமானங்களை தவிர நேரடியாக பயணிகள் வருவதன் மூலமாக, நேரடியாக போக்குவரத்தின் மூலமாக மட்டுமே ஆண்டுக்கு 60 கோடி ரூபாய்க்கு மேலாக வருமானம் ஈட்டக்கூடிய மிக குறைந்த ரயில்வே நிலையங்களில் ஒன்றாக இந்தியாவிலேயே 48 ரயில்வே நிலையங்கள் அப்படியான ரயில்வே நிலையங்களாக அறியப்படுகிறது. அதில் ஒன்றாக சென்னை சென்ட்ரல் இருக்கிறது. அதை தற்பொழுது பெருநிறுவனங்கள் ஒப்படைத்திற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழரசன், பழமை வாய்ந்த சென்னை சென்ட்ரலுடைய பராமரிப்பு பணியை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே துறையை தனியார் மயமாக்க கூடாது, அதனுடைய எந்த பிரிவையும் தனியார் மயமாக்க கூடாதுன்னு எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பராமரிப்பு பணியை தனியாரிடம் ஒப்படைத்ததற்கு ரயில்வே ஊழியர்கள் என்ன கருத்தை சொல்றாங்க? அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? பல்வேறு அமைப்புகள் இந்த ரயில்வே ஊழியர்களை பொறுத்தவரைக்கும், பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. இப்போது சதன் ரயில்வே பொறுத்த மட்டும் பார்த்தால் SRNV என்பது மிக முக்கியமான ஒரு தொழிற்சங்க அமைப்பாக இருக்கிறது. அதே போல DRU என்று சொல்லக்கூடிய தொழிற்சங்க அமைப்பு, AIRRM அப்படி என்று சொல்லக்கூடிய தொழிற்சங்க பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. நேற்று இங்கு சென்னை சென்ட்ரல் இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வேயினுடைய அலுவலகத்தில் இதற்கு எதிராக DRU என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் இருந்து ஒரு 6 அமைப்புகள் சேர்ந்து எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இங்கே மட்டுமல்ல, கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியிலையும் அங்கே இதை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு மிக கடுமையான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இதை தனியாரிடம் ஒப்படைப்பதன் மூலமாக மிக அதிகமான கட்டணங்களை அவர்கள் நிர்வகிக்கக்கூடும், அதாவது அவர்கள் நிர்ணயிக்கக்கூடும். அதற்காக பயணிகள் தங்களுடைய அவதியுறக்கூடும் என்று அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிராப்டில் என்னென்ன மாதிரியான உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி இந்தியாவிலேயே முதல் முறையாக போபால் ரயில் நிலையத்தை அவர்கள் இது போல ஒரு திட்டத்திற்கு கொடுத்து பெருநிறுவனங்களிடம் 450 கோடி ரூபாய் திட்டத்திற்கு அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் அவர்கள் ஒப்படைத்தீர்கள் என்னென்ன வசதிகள் எல்லாம் அவர்கள் பெருநிறுவனங்களிடம் கொடுக்கப்படுகிறது என்றால், இங்கே இருக்கக்கூடிய நிலவுலம், இங்கே இருக்கக்கூடிய மேற்கூரை, இந்த கட்டடம், இங்கே இருக்கக்கூடிய மின்சார வசதிகள், தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அதே போல இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அமைப்பதற்கான அந்த லைசன்ஸ் உரிமைகள், பார்க்கிங் கட்டணம், இதை பூங்கா போன்ற அழகுபடுத்தும் வசதிகளை இந்த ஒரு ரயில் நிலையத்தை சுற்றி ஏற்படுத்துவது என பல்வேறு நிலையம் கிட்டத்தட்ட ரயில் இயக்கத்தை தவிர அனைத்து சேவைகளையுமே பெருநிறுவனங்களும் ஒப்படைப்பதற்கான ஒரு திட்டம் தான் இதில் இருக்கிறது.